சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அது கூடவே மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. என்னோட நியூ வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் ஃப்ரீ ஒன்லி. வெல்கம் டு கீர்த்திஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம முள்ளங்கி சட்னி எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறது பார்க்கலாம். முள்ளங்கி, சின்ன வெங்காயம், புளி, கருவேப்பிலை, வரமிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, உப்பு, எண்ணெய். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே வரமிளகாய், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பும் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துருங்க. இப்போ இதில் ஒரு சின்ன பீஸ் புளி, ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 2 பூண்டு பல்லும் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிடுங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வதக்குனீங்கன்னா போதும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு முள்ளங்கியை தோல் சீவி பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. முள்ளங்கி ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி இதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. ரொம்ப வதக்க தேவையில்லை. இப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயும் ஒரு லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணி அதையும் அது கூட சேர்த்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சிட்டிங்கன்னா சுவையான முள்ளங்கி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூட உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்து தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். கீர்த்திஸ் தமிழ் ரெசிபீஸ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.